Hi students, in the lecture series la நம்ம minimization of DFA வந்து two methodsல வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதுல first one தான் equivalence or partition method. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ equivalence or partition methodல ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட் இருக்குது, அதில் வந்து ஒன்லி ஒன் ஃபைனல் ஸ்டேட் மட்டும் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் டிஎஃப்ஏ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா Q0 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஸ்டேட்டாக இருக்குது, Q4 அப்படிங்கிறது இதில் ஃபைனல் ஸ்டேட். இப்போ ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டேட் இருந்தால் எந்த மாதிரி நம்ம இந்த ஈக்குவலன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி டிஎஃப்ஏ மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் டேபிள் வந்து இந்த பேஸ்ட் ஆன் த ட்ரான்சிஷன் டயக்ராம் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஸ்டேட் என்னெல்லாம் இருக்குது நமக்கு Q0, Q1, Q2, Q3, Q4 அதை எழுதிக்கலாம். என்னெல்லாம் ஸ்டேட் இருக்குது Q0, Q1, Q2, Q3 அண்ட் Q4. இதில் ஸ்டார்ட் ஸ்டேட் அண்டு ஃபைனல் ஸ்டேட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஸ்டேட் வந்து நமக்கு Q0, அதே மாதிரி ஃபைனல் ஸ்டேட் வந்து Q4. அதை ஸ்டார் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே வந்து டயக்ராம் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ Q0 அப்படிங்கிற இன்புட்டுக்கு A கொடுக்கும்போது எங்கே மூவ் ஆகுது Q1, B அப்படின்னா எங்கே மூவ் ஆகுது Q2. ஸோ அதை இங்கே வந்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து Aக்கு Q1க்கு மூவ் ஆகுது, Bக்கு வந்து Q2க்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா Q1 ஸ்டேட். ஸோ Q1 ஸ்டேட்டுக்கு A இன்புட்டுக்கு வந்து அதே செல்ஃப் ஸ்டேட்டில் தான் லூப் இருக்குது. ஸோ A இன்புட்டுக்கு Q1லே தான் இருக்குது. பட் B இன்புட் அப்படின்னா Q3க்கு வந்து மூவ் ஆகுது. தென் அதே மாதிரி Q2க்கு வந்து A இன்புட்டுக்கு Q1க்கு போகுது. Q2 வந்து செல்ஃப் லூப் தான். ஸோ Q2க்கு B இன்புட் அப்படின்னா செல்ஃப் லூப், அப்போ Q2 தான் வருது. தென் Q3க்கு A அப்படின்னா Q1க்கு மூவ் ஆகுது. பேஸ்ட் அந்த டயக்ராம் பேஸ் பண்ணி வந்து போட்டுக்கோங்க. தென் Q3க்கு B இன்புட் பார்த்தோம் அப்படின்னா எங்கே போகுது Q3லேருந்து Q4க்கு வந்து போகுது. ஸோ Q4க்கு வந்து போகுது. ஸோ அப்புறமா Q4 அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேட்டில் வந்து A அப்படின்னா Q1க்கும் B இன்புட் கொடுக்கும்போது Q2க்கும் வந்து போகுது. ஸோ Aக்கு வந்து Q1க்கும் இந்த இன்புட் கொடுக்கும்போது B கொடுக்கும்போது Q2க்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த டிரான்சிஷன் டயக்ராம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஈக்குவலன்ஸ் ஆர் பார்ட்டிஷன் மெத்தடில் என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜீரோ ஈக்குவலன்ஸ், அதை வந்து π0 அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரி, அதை எப்படி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஜீரோ ஈக்குவலன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஜீரோ ஈக்குவலன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நான் ஃபைனல் ஸ்டேட்லாம் ஒரு செட்டாகவும் ஃபைனல் ஸ்டேட்டெல்லாம் ஒரு செட்டாகவும் குரூப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னெல்லாம் நான் ஃபைனல் ஸ்டேட்ஸ் இருக்குது எக்ஸப்ட் Q4 தவிர இது எல்லாமே நமக்கு நான் ஃபைனல். அப்போ அதெல்லாம் தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ Q0, Q1, Q2, Q3 இதெல்லாம் ஒரு ஸ்டேட், இது ஒரு குரூப். தென் ஃபைனல் ஸ்டேட் Q4 மட்டும் ஒரு குரூப். சரி, அப்போ ஜீரோ ஈக்குவலன்ஸில் எப்படி குரூப் பிரிக்கணும்னு புரியுதில்ல? ஜீரோ ஈக்குவலன்ஸ்னால் என்ன பண்ணணும்? எதெல்லாம் நான் ஃபைனல் ஸ்டேட் இருக்கோ அதெல்லாம் ஒரு குரூப்பாகவும், எதெல்லாம் ஃபைனல் ஸ்டேட்டோ அதை வந்து ஒரு குரூப்பாகவும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதில் ஆக்சுவலாக என்ன ப்ரொசீஜர் இங்கே நடக்கும் அப்படின்னா இங்கே ஒன் ஈக்குவலன்ஸில் இப்போ இது ஃபஸ்ட்டு ஜீரோ ஈக்குவலன்ஸ். ஒன் ஈக்குவலன்ஸில் எப்படி ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா இது தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு Q4. இனி இதுலேருந்து எதெல்லாம் தனியாக பிரிஞ்சு போகணும், இல்லை அப்படின்னா இதில் எதெல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது தான். ஸோ அப்போ நம்ம எந்த காம்பினேஷன்லாம் பார்க்கணும்? Q0 Q1, Q0 Q2, Q0 Q3, அகெயின் Q1 Q2, Q1 Q3, Q2 Q3 இந்த எல்லா காம்பினேஷனையும் AB இன்புட்டாக அப்ளை பண்ணி அது ஒரே குரூப்பில் இருந்ததுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் Q0வும் Q1ஐயும் ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் ஈக்குவலன்ஸில் Q0க்கு A இன்புட் கொடுக்கும்போது என்ன வருது, Q1க்கு A கொடுக்கும்போது என்ன வருதுன்னு பார்த்துட்டு அது ரெண்டுமே வரக்கூடிய ஸ்டேட், அது ரீச் ஆகக்கூடிய ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்குது, அதாவது சேம் குரூப்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி Q1க்கு Q0க்கு B இன்புட் போட்டு பார்த்துட்டு Q1க்கும் B இன்புட் போடும்போது ஒரு ஸ்டேட் கிடைக்கும்ல, இந்த ரெண்டுமே சேம் ஸ்டேட். இப்படி அந்த எல்லாமே சேம் ஸ்டேட், அந்த சேம் குரூப்புக்குள்ளே இருந்தது அப்படின்னா இப்போ Q0க்கும் Q1க்கும் A இன்புட் பார்க்கும்போது கிடைக்கிற அவுட்புட்டும் இதே குரூப்பில் இருக்கணும். அதே மாதிரி Q0 Q1க்கு B இன்புட் அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரும் இதே குரூப்பில் இருந்தது அப்படின்னா Q0வும் Q1ம் ஈக்குவல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கிளியர்? ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து எப்படி போடலாம் அப்படின்னா இந்த டேப்லர் காலம் ஃபார்மேட்டில் வந்து நம்ம போட முடியும். சரியா? ஸோ
ஸோ இதில் நடக்கக்கூடிய இந்த ஒன் ஈக்குவலன்ஸில் நடக்கக்கூடிய ஆக்சுவல் ப்ரொசீஜர் வந்து இதுதான். ஃபஸ்ட் அந்த செட்டில் Q0 Q1 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். Q0 Q1ல் Q0க்கு A இன்புட், Q1க்கு A இன்புட் அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய அந்த ஸ்டேட் இருக்குல்ல, இது வந்து சேம் குரூப்பில் இருக்கணும். அப்போ இது சேம் குரூப்பில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி Q0க்கு அதே மாதிரி ரெண்டுக்கும் Q0 Q1க்கு B இன்புட்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய ஆன்சர் Q2 Q3 இந்த ஒரே குரூப்பில் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டுமே சேம் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆன்சராக வந்தது அப்படின்னா Q0வும் Q1ம் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி தான் Q0 Q2 Q0 Q3 இந்த மாதிரி எல்லாமே ஃபைன் பண்ணிக்கணும். இங்கே நான் Q0 Q3யும் வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், Q0க்கு A Q3க்கு A கொடுக்கும்போது Q1 ஒரே குரூப்பில் ஃபஸ்ட் அந்த குரூப்பில் தான் இருக்குது. பட் B அப்ளை பண்ணும்போது Q0க்கு Bனா எங்கே போகுது, Q2 அதே குரூப் தான். பட் Q3க்கு B அப்ளை பண்ணும்போது Q4க்கு மூவ் ஆகுது. Q4 வந்து நமக்கு ஃபைனல் ஸ்டேட் இன்னொரு வேறு குரூப்பில் இருக்குது. அப்போ தனியாக ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப இங்கே Q0 நாட் ஈக்குவல் டு Q3, ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலுமே நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறத இங்கே சொல்லணும். ஸோ இந்த ஓவரால் ப்ரொசீஜர் நமக்கு இப்போ தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கா போட்டு பார்க்கணும் கரெக்டாக. Q0 Q1 Q0 Q2 Q0 Q3 அகெயின் Q1 Q2 Q1 Q3 Q2 Q3 இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு பார்க்குறதுக்கு பதிலாக இதே கான்செப்டை சிம்பிளிஃபையாக ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ 2 குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்புக்கு இப்போ நான் வந்து 0 ஈக்குவலன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இதெல்லாமே நான் ஃபைனல் ஸ்டேட்ஸ், இதெல்லாம் ஃபைனல் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போது இது முடிஞ்சது, இது 0 ஈக்குவலன்ஸ். இனி ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ஸ் 1 ஈக்குவலன்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டை இங்கே அப்படியே எழுதிக்கிறேன். அதாவது 0 ஈக்குவலன்ஸில் என்ன கிடைக்குதோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். என்னெல்லாம் Q0 Q1 Q2 Q3 சரி அப்படிங்கிறது ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து Q4 அப்படிங்கிறது ஒரு குரூப். இந்த ஃபஸ்ட்டு குரூப் இருக்குல்ல, இந்த குரூப்புக்கு நான் வந்து 1 அப்படின்னு நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த குரூப்புக்கு 2 அப்படிங்கிற இது வந்து ஃபஸ்ட்டு குரூப், இது செகண்ட் குரூப்புன்னு நம்பர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா டேபிள் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன குரூப்பெல்லாம் என்ன ஸ்டேட்லாம் சேர்ந்துருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோ. இப்போ Q4 ஆல்ரெடி தனியாக போயாச்சு, அப்போ அதை விட்டுடலாம். இதை மட்டும் எடுத்துப்போம். என்னெல்லாம் இருக்குது, Q0 Q1 Q2 Q3 அண்ட் எந்த இன்புட் பார்க்கணும், A B அப்படிங்கிற இன்புட் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இப்போது Q0க்கு A அப்படின்னா எங்கே போகும், Q0க்கு Aனா Q1. அப்போ Q1 எந்த குரூப்பில் இருக்குது, ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்குது. அப்போ 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி Q0க்கு B என்னென்னு பார்ப்போம். Q0க்கு B வந்து Q2 ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கா, செகண்ட் குரூப்பில் இருக்கா, ஃபஸ்ட்டு குரூப்பில். அப்போ இங்கேயும் ஃபஸ்ட்டு குரூப் நம்பர் போட்டுக்கலாம். அதே மாதிரி Q1க்கு A பார்க்கலாம். Q1க்கு Aனா Q1 எந்த குரூப், ஃபஸ்ட் குரூப். ஓகே, தென் Q1க்கு B. ஸோ Q1க்கு B அப்படின்னா Q3யும் அதே ஃபஸ்ட்டு குரூப் தான். நெக்ஸ்ட் வந்து Q2ல் A. ஸோ Q2க்கு A அப்படின்னா Q1 எந்த குரூப்பில் இருக்குது, ஃபஸ்ட்டு குரூப். அகெயின் Q2க்கு B இன்புட் அப்ளை பண்ணும்போது என்ன வருது, Q2. அப்போ Q2 எந்த குரூப்பில் இருக்குது, ஃபஸ்ட்டு குரூப். ஓகே, தென் Q3ல் A கொடுக்கும்போது Q1 வருது. Q3க்கு A இன்புட் கொடுக்கும்போது Q1, அப்போ ஃபஸ்ட்டு குரூப் தான். பட் Q3க்கு நமக்கு B இன்புட் கொடுக்கும்போது ஆன்சர் என்ன வருது, Q3க்கு B இன்புட் அப்படின்னா Q4 நமக்கு என்ன குரூப்பில் இருக்குது, செகண்ட் குரூப்பில் இருக்குது. சரி, அப்போ இதில் எதெல்லாம் ஈக்குவல் எதெல்லாம் நாட் ஈக்குவல்னு டயக்ராம் பார்த்தாலே தெரியும். எதெல்லாம் ஈக்குவலாக இல்லை, ஸோ இது மட்டும் ஈக்குவலாக இல்லை, மீதி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ அந்த 1 ஈக்குவலன்ஸில் செட் எப்படி பிரிக்கணும், Q0 Q1 அண்ட் Q2 இது எல்லாமே சேமாக இருக்குது, எல்லாமே 1 சேம் குரூப்பில் தான் இருக்குது. பட் இது டிஃப்ரெண்ட் குரூப்னால Q3யை தனியாக பிரிச்சிடலாம். ஆல்ரெடி Q4 தனியாக தான் இருக்குது. சரியா, இது வந்து 1 ஈக்குவலன்ஸ்க்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர். இனி இதை அப்படியே எங்கே கொண்டு போகிறோம், 2 ஈக்குவலன்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். 2 ஈக்குவலன்ஸ்க்கு 1 ஈக்குவலன்ஸ்க்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அப்படி அந்த செட்டு நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் வந்து இந்த குரூப்புக்கு வந்து நம்பரிங் போடலாம். ஆல்ரெடி இருக்கிற குரூப் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி என்ன நம்பர் மெயின்டைன் பண்ணியிருந்தோமோ அதே நம்பர் போடலாம். Q4 அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு இருந்த ஓல்டு குரூப் தான். அப்போ அந்த 2 அப்படிங்கிற நம்பரை இதுக்கு 2ன்னு போட்டுக்கலாம். இது ரெண்டுக்கும் நம்ம வந்து வேறு நம்பர் போடலாம், 3 and 4 அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரியா,
ஓகே, ஆல்ரெடி இருக்கிற குரூப்ஸ் இருந்தது அப்படின்னா அதே நம்பர் போடுங்க. இல்லை நியூவாக ஒரு குரூப் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நியூ நம்பரிங் வந்து போட்டுக்கலாம். அகெயின் இதை ப்ரொசீஜர் வந்து சேம் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ இது Q3 தனியாக போயிடுச்சு, Q4 தனியாக போயிடுச்சு. இப்போ எதெல்லாம் சேர்ந்துருக்கு Q0, Q1, Q3. அப்போ இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபைன் பண்ணால் போதும். சரி, Q0, Q1, Q2க்கு மட்டும் ஃபைன் பண்ணலாம். இன்புட் என்னது நமக்கு A, B. சரி, அதே மாதிரி ஃபில் பண்ணலாமா டேபிளை? ஸோ Q0க்கு A. ஸோ இப்போ இந்த குரூப்பிங்கை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ Q0க்கு ஏன்னா எங்கே Q0 A Q1. Q1 எத்தனாவது குரூப் நம்பர் என்ன? 3. தென் Q1க்கு A இன்புட். Q1க்கு A இன்புட்னா Q1 அதே குரூப் தான். ஸோ Q0க்கு B என்ன பார்ப்போம்? Q0க்கு Bனா Q2. Q2 அதே குரூப், சேம் குரூப் தான். தென் Q1க்கு Bனா என்னென்னு பார்ப்போம். Q1க்கு Bனா Q3. Q3 என்ன ஸ்டேட்? இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அதாவது இந்த குரூப்பில் இருக்குது. சரி, Q3 அப்படிங்கிறது குரூப் நம்பர் 4ல் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கிறோம். தென் Q2க்கு A. Q2A Q1. Q1 எந்த குரூப்பு? குரூப் நம்பர் 3. தென் Q2க்கு B. Q2க்கு B அப்படின்னா Q2 எந்த குரூப்பில் தான் இருக்குது? 3rd குரூப்பில் தான் இருக்குது. இப்போ இங்கே எது மட்டும் நமக்கு டிஃபர் ஆகுது? ஸோ Q0 Q2 சேம் தான். எது டிஃபர் ஆகுது? Q1 வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேட் நம்ம எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன வரும்? இது Q0 Q2 சேர்த்து ஒரு ஸ்டேட். ஏன்னா அது ரெண்டு ஈக்குவல், ஒரே குரூப். Q0 Q2 ஒரு ஸ்டேட். இங்கேருந்து எது தனியாக பிரிஞ்சிடும்? Q1 டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதை தனியாக போட்டுடலாம். ஆல்ரெடி நமக்கு Q3 தனியாக இருக்குது, Q4 தனியாக இருக்குது. சரியா? சரி, அதை நெக்ஸ்ட்டு 3 ஈக்குவலன்ஸ் 3 வந்து ஃபைன் பண்ண போகிறேன். 3 ஈக்குவலன்ஸில் அங்கே கிடைச்ச அவுட்புட் இருக்குல்ல, அதான் இதுக்கு இன்புட். அது அப்படியே எழுதி குரூப்பிங் நம்பர் போட்டுக்கலாம். ஸோ நம்பர் போடுவோம் அப்படின்னா ஆல்ரெடி எந்த நம்பர் இருக்குது? இப்போ Q4 ஆல்ரெடி இருந்த குரூப், அதுக்கு 2 அப்படியே போட்டுடலாம். Q3 வந்து ஆல்ரெடி இருக்குது, அதுக்கு 4 நம்பர். இது நியூ ஸ்டேட். அப்போ ஆல்ரெடி 4 வரை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் நம்பர் தானே. அப்போது இங்கே ஆக்சுவலாக இதை அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு குரூப் நம்பர் போட்டுக்கலாம். Q4 ஆல்ரெடி நமக்கு இருந்த குரூப் தான். சரி, அப்போ அதே நம்பரை இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். 2 அப்படிங்கிறது. Q3யும் ஆல்ரெடி நமக்கு இருந்த குரூப். ஸோ அதுவும் நம்பரை வந்து இங்கேயும் போட்டுக்கிறேன். பட் இது ரெண்டும் வந்து நியூ குரூப் நமக்கு. இப்போ 4ஆக லாஸ்ட்டாக போட்டிருக்கோம், 4 அப்படிங்கிற நம்பரிங். அப்போ இங்கே இதை 5 இது 6 நான் எடுத்துக்கிறேன். சரி, இனி இங்கே இதெல்லாம் எது கம்பைன் ஆகிருக்கு? Q0 Q2 மட்டும்தான் கம்பைன் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ செக் பண்ணணும். Q0 Q2 இன்புட் என்னது நமக்கு? A, B. கிளியர்? ஓகே, இப்போ Q0க்கு A இன்புட்னா என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ Q0க்கு A இன்புட் அப்படின்னா ஆன்சர் என்ன? Q0வில் A இன்புட்னா Q1. Q1 நமக்கு இங்கே என்ன குரூப்பில் இருக்குது? 6th குரூப்பில் இருக்குது. கிளியர்? அப்புறம் Q0B பார்ப்போம். Q0B அப்படின்னா Q2. இப்போ Q2 வந்து எந்த குரூப்பில் இருக்குது? 5th குரூப். Q2 எங்கே இருக்குது நமக்கு? இங்கே 5th குரூப்பில் இருக்குது. அப்போது Q2 5th குரூப். அதே மாதிரி Q2வில் A வந்து பார்க்க போகிறோம். Q2வில் A அப்படின்னா Q1 வந்து எந்த குரூப்பில் இருக்குது? 6th குரூப்பில் இருக்குது. Q2க்கு B பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்சிஷன் டேபிளில் Q2வில் B வந்து நமக்கு Q2 தான். Q2 எங்கே இருக்குது? 5ல் இருக்குது. அகெயின் இந்த ரெண்டு ஸ்டேட்டும் நமக்கு எப்படி தான் வருது? சேமாக தான் வருது. அப்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி எழுதுன அந்த குரூப்பிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இது ரெண்டுமே சேம்னு அகெயின் வந்திருக்கு. அகெயின் ஒரே ஆன்சர் தான் வருது. Q0 Q2 சேம். அப்புறம் மீதெல்லாம் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ இன்னும் நம்மளால் அதை வந்து மினிமைஸ் பண்ண முடியாது. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். இதுலேருந்து டிஃபர் பண்ண முடியாது அப்படின்னா ஸோ ரெண்டு ஆன்சர் முன்னாடியும், அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயும் இந்த ஸ்டெப்லேயும் நமக்கு ஒரே ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா ப்ராசஸை அதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நமக்கு மொத்தமாக எவ்வளோ ஸ்டேட் இருந்தது? 5 ஸ்டேட் இருந்தது. அது இங்கே எத்தனை ஸ்டேட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு? 1 2 3 4 ஸ்டேட்டாக ரெடியூஸ்டாக இருக்குது. இதான் வந்து நம்ம மினிமைஸ்டு டிஎஃப்ஏ அப்படின்னு வந்து சொல்கிறோம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஈக்குவலன்ஸ் ஆர் பார்ட்டிஷன் மெத்தட். ஸோ நமக்கு இப்போ நியூவாக வந்து கொஞ்சம் ஸ்டேட்ஸ் கிடச்சிருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி மினிமைஸ்டு டிஎஃப்ஏக்கான டிரான்சிஷன் டேபிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டிரான்சிஷன் டேபிள் தான் நம்ம இங்கே என்ன எழுதுவோம்? என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு எழுதுவோம். இங்கே என்னெல்லாம் இன்புட் அப்படிங்கிறத எழுதுவோம். ஸோ ஸ்டேட் நமக்கு இங்கே என்னெல்லாம் ஸ்டேட் ஃபைனலாக கிடச்சிது? 3 ஈக்குவலன்ஸில் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸ்டேட் என்னெல்லாம்? Q0 Q2 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். ஸோ Q0 Q2 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். தென் Q1 Q3 Q4லாம் தனித்தனி ஸ்டேட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ Q1 Q3
ஸோ என்ன ஸ்டேட் கூட இருக்குது நெக்ஸ்ட் ஸோ Q0 Q1 Q3 அண்ட் Q4 ஓகேவா. இனி எங்கள் இன்புட் பேஸ் பண்ணி நமக்கு என்னெல்லாம் இன்புட் ஏபி. ஓகே, இனி வந்து எது ஸ்டார்ட் ஸ்டேட் எது ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். இங்கே நமக்கு ஸ்டார்ட் ஸ்டேட் என்னது, ஆல்ரெடி நமக்கு கொடுத்த டிஎஃப்ஏல ஸ்டார்ட் ஸ்டேட் என்னென்னு பார்த்துக்கலாம், Q0. இப்போ இங்கே எங்கே Q0 காம்பினேஷன் இருக்கோ அது ஸ்டார்ட் ஸ்டேட்டை எடுத்துக்கலாம். தென் அகெயின் ஃபைனல் ஸ்டேட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா Q4 ஃபைனல் ஸ்டேட். அப்போ இங்கேயும் Q4 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது, இதை ஃபைனல் ஸ்டேட்டை மார்க் பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே, இப்போ வந்து நமக்கு Q0 Q2 இப்போது எய்தர் ஏதாவது ஏதாவது ஒன்றை பார்ப்போம். இப்போ Q0ல் ஏ இன்புட்டு கொடுக்கும்போது எங்கே போகுது, Q0ல் ஏ இன்புட் அப்படின்னா Q1க்கு வந்து போகுது. அப்போது நமக்கு இங்கே என்ன எழுதிக்கலாம், Q1ன்னு எழுதிக்கலாம். Q2க்கு ஏ இன்புட்னாலும் எங்கே தான் போகும், Q1க்கு. நமக்கு அதே மாதிரி தான் மினிமைஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த என்னெல்லாம் லாங்குவேஜ் அந்த டிஎஃப்ஐ அக்செப்ட் பண்ணுமோ அதே லாங்குவேஜை தான் இந்த டிஎஃப்ஐயும் அக்செப்ட் பண்ணும். பட் ஈக்குவலண்டாக இருக்க ஸ்டேட்டை மட்டும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரே ஸ்டேட்டை எடுத்துப்போம். மற்றபடி வேறு இங்கே இது ரெண்டுமே ஈக்குவலண்ட்னு ப்ரூஃப் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஸ்டேட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். கிளியர்? ஓகே, இப்போ Q1 அதே மாதிரி இங்கே பி இன்புட் Q0க்கு பி இன்புட்டுக்கு எங்கே போகணும்னு பார்த்தோம் அப்படின்னா Q2க்கு தான் போகுது. ஸோ இங்கே Q2. அப்போ Q2 அப்படின்னா நமக்கு என்ன ஸ்டேட் வரும், Q2 காம்பினேஷன் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, Q0 Q2வில் தானே இருக்குது. அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ Q2 காம்பினேஷன் Q2க்கு தான் போகுது. ஸோ அந்த ரெண்டு காம்பினேஷனையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் Q1 ஏ இன்புட் கொடுக்கும்போது Q1க்கு தான் போகுது. அப்போ Q1 அப்படிங்கிறது நமக்கு தனி ஸ்டேட் தான். அப்போ Q1 எழுதிக்கலாம். Q1க்கு பி இன்புட் செக் பண்ணோம் அப்படின்னா Q1க்கு பி இன்புட் அப்படின்னா Q3க்கு மூவ் ஆகுது. Q3க்கும் நம்ம தனி ஸ்டேட் தான். அகெயின் Q3க்கு ஏ இன்புட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா Q1க்கு மூவ் ஆகுது Q1. தென் Q3க்கு பி இன்புட் அப்படின்னா Q4க்கு மூவ் ஆகும். அப்புறம் Q4க்கு ஏ அப்படின்னா Q1. Q4க்கு பி இன்புட்னா Q2. Q2னா நம்ம தனியாக எழுத முடியாது, Q0 Q2 காம்பினேஷனில் தான் எழுதணும். சரி, Q2ன்னு வந்தாலுமே நம்ம எப்படி தான் எழுதணும், அதை வந்து கம்பைன் பண்ணி ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டாக இருக்கிறதுனால அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கணும். சரியா? இனி இதுக்கான டிரான்சிஷன் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். எதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணணும், இந்த டிரான்சிஷன் டேபிளை பேஸ் பண்ணி டயக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ என்னென்னா ஸ்டேட் இருக்குது நமக்கு, Q0 Q2 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். சரி, இது நமக்கு ஸ்டார்ட் ஸ்டேட். கிளியர்? ஸோ அதுக்கப்புறமா Q1 Q3 Q4 அப்படிங்கிற ஸோ Q1 இருக்குது, Q3ன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அகெயின் Q4 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. கிளியராக? டிரான்சிஷன் டயக்ராமில் இவ்வளோ ஸ்டேட் இருக்குது. இப்போது Q0 Q2க்கு ஏ இன்புட் கொடுக்கும்போது எங்கே போகுது, Q1க்கு போகுது. அப்போது Q0 Q2 ஏ அப்படிங்கிற இன்புட் கொடுக்கும்போது Q1க்கு மூவ் ஆகுது. தென் அதே பி இன்புட் கொடுக்கும்போது Q1 Q0 Q2 அதாவது செல்ஃப் ஸ்டேட்டில் தான் லூப்பிங் இருக்குது. Q1க்கு ஏ அப்படின்னா Q1ல் தான், அப்போ அது செல்ஃப் லூப் தான். அகெயின் Q1க்கு பி அப்படின்னா Q3க்கு மூவ் ஆகுது. சரி, Q3க்கு ஏன்னா Q1, Q3க்கு ஏ அப்படின்னா ரிவர்ஸ் Q1க்கு போகுது. அகெயின் Q3ல் பி இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா Q4க்கு வந்து போகுது பி இன்புட். அப்புறமா ஃபைனலாக Q4க்கு ஏ இன்புட் அப்படின்னா Q1க்கு வந்து மூவ் ஆகுது. அதே பி இன்புட் அப்படின்னா எங்கே மூவ் ஆகுது, Q0 Q2க்கு மூவ் ஆகுது. ஸோ இது டிஎஃப்ஏ அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் தானே. டிஎஃப்ஏனா என்னது, ஏபி அப்படிங்கிற ரெண்டு இன்புட்டை எல்லா ஸ்டேட்டும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்டில் ஏ இருக்குது, பி இருக்குது, இங்கே ஏபி, இங்கேயும் ஏபி, இங்கேயும் ஏபி. சரி, இந்த மாதிரி எல்லா இன்புட்டையும் எல்லா ஸ்டேட்டும் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு மினிமைஸ்டு டிஎஃப்ஏ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். கிளியர்? ஓகே, இனி நெக்ஸ்ட்டு டைப் இன்னொரு டைப்பில் இதே ஈக்குவலன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி மினிமைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.